வணக்கம் ஓவியா. முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே இரவில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் புகழின் உச்சத்திற்கு சென்றிருக்கின்றனர். 8 திக்கிலுமிருந்து இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கான பரிசு தொகையும் பாராட்டுகளும் குவிந்து வரும் நிலையில் இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் புதிய புரட்சியாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளின் விளம்பர மதிப்பு 35% அதிகரித்துள்ளது. இது ஏன் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவும் தோனியும் ஒரு விளம்பரத்துக்கு பெரும் ஊதியத்திற்கு சமமாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் சஃபால் ஸ்மிருதி மந்தனாவும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரும் பெரும் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றனர். இதை ஏன் புரட்சி என்று சொல்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட கடந்த 2017 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது. அத்தொடரில் கிட்டத்தட்ட மைதானத்தில் பார்வையாளர்கள் யாருமின்றி வெற்று மைதானத்தில் இந்தியா ஆடி இருந்தது. இந்நிலையில் அண்மையில் முடிந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணிக்கு வரும் கூட்டத்திற்கு சமமாக கிட்டத்தட்ட மைதானம் முழுவதும் பார்வையாளர்கள் நிரம்பி வழிந்தனர். கிட்டத்தட்ட இந்த புரட்சிக்கு இடையே கூடுதல் சிறப்பாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனையின் விளம்பர மதிப்பு 35% வரை அதிகரித்துள்ளது. அதாவது உலகக்கோப்பைக்கு முன்பு இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஒரு விளம்பரத்துக்கு 2 கோடி ரூபாயும், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 1.2 கோடி ரூபாயும், ஜெமிமா ரோட்ரிக் 50 லட்சம், ஷஃபாலி வர்மா 30 லட்சம் பெற்றிருந்த நிலையில் உலகக்கோப்பைக்கு அடுத்த அவர்களுடைய விளம்பர மதிப்பு 35% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அவர்களின் ஊதியமும் விளம்பரத்திற்கு அவர்கள் ஒப்பந்தமாகும் தொகையும் கிட்டத்தட்ட கணிசமாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தோனியும் ரோஹித் சர்மாவும் ஒரு விளம்பரத்துக்கு 3 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் வரை பெறும் நிலையில் அவர்களுக்கு ஈக்குவலாக சமமாக ஹர்மன்பிரீத் கவுரும் ஸ்மிருதி மந்தனாவும் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரிசையில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், கிரிக்கெட்டிலிருந்து கிட்டத்தட்ட கேப்டன் பதவியை இருந்து முன்னாள் கேப்டன் விராட் கோலி 12 கோடி ரூபாய் வரை ஒரு விளம்பரத்திற்கான ஊதியமாக பெற்று வருகிறார். சச்சின் டெண்டுல்கர் ஒரு விளம்பரத்துக்கு 8 கோடி ரூபாய் வரை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை விளம்பர மதிப்பு 35% உயர்ந்து கிட்டத்தட்ட இந்திய ஆடவர் அணி ஒரு விளம்பரத்துக்கு பெறும் தொகைக்கு சமமாக பெரும் அளவிற்கு இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் உயர்ந்திருக்கின்றனர். இது இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிறது. ஓவியா.